கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது கிருபையே 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 கைகளை உயர்த்தி அப்படியே இந்த காலை வேளை ஆமென் கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது ஒன்றுமில்லா ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை இது கைகளை தூக்கி கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே என்னும் கிருபையே மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலை வேளையில தேவனை நோக்கி நடத்துகின்றது உங்க உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உடைக்கப்பட்ட உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது எல்லா நிலைமைகளிலும் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம்
தேங்க்யூ. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவு இல்லை. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. தேங்க்யூ லார்ட். நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். எங்களை முற்றிலுமாக தாழ்த்துகிறோம். எங்கள் சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஜீவாதிபதியே, மகிமையான இந்த நல்ல காலை வேலைக்காய் உமக்கு நன்றி அப்பா. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள தெய்வமே, எங்களை வாழ வைக்கும் எங்கள் சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, எங்களுக்காக யாவையும் செய்யும் எங்கள் தெய்வமே, ஓ இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்திலே எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம் அப்பா, எங்களை சமர்ப்பிக்கிறோம் அப்பா. இந்த நாள் எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாகட்டும். இந்த நாள் ஆவியோடு உண்மையோடு உம்மை தொழுது கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா தடைகளும் விலகினபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். வர வேண்டிய உடைய மக்களை சீக்கிரமாக உடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. எங்களோடு இந்த நாளில் பேசும் அப்பா, எங்களோடு இந்த நாளில் இடைபடுங்க ஆண்டவரே. உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுங்க, உடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. எங்களை முற்றிலும் உடைய சமூகத்தில் வெறுமையாக்கிறோம். எல்லா கனம், எல்லா மகிமை, எல்லா புகழ் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். எங்கள் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். உட்காரோ, பேட்டேங்க. இயேசுவே 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 இயேசுவே. 8:45 வாங்கன்னு சொல்லி ஒரு ஃபேமிலிக்கு சொன்னேன். அந்த ஃபேமிலியில் ஒன்றையும் காணுமே. சரி, 8:45 வாங்கன்னு சொன்னது போல சொன்னார் ஆண்டவர். 2 வாரம் முன்னால் யாருக்கோ சொன்னார்ல, 8:45 ஃபேமிலியா வந்துருங்கன்னு. ஒருத்தரையும் காணுமே அந்த ஃபேமிலியில். இயேசுவே. சரி, தேங்க்யூ தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பாடுவோமா? எல்லா தெய்வ பிள்ளைகளும் இந்த காலை வேளையில் தேவன் செய்த எல்லா நன்மைக்காக சந்தோஷமாய் ஆனந்தமாய் ஒரு சில பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியில் ஆறுகளையும் உண்டாக்குற தெய்வம் நம்முடைய தெய்வம். ஒன்றுமில்லை என்கிற இடத்தில் எல்லாவற்றையும் உருவாக்குறவர் நம்முடைய தெய்வம். ஆமென். நாம் நினைப்பதற்கும் நாம் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய் செய்கிறவர். இதெல்லாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். சிறுமையும் எளிமையுமானவர்களை நினைத்து அவர்களை பிரபுக்களோடு உட்கார வைக்கிறவர். ஸோ எல்லாமே வாக்குத்தத்தம். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். பாடுவோமா? ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம்.
அல்லேலூயா 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 பாடுவேன் ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன் அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன் ஆனந்த தொனியாய் உயர்த்துவேன் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கே கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கே வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் கைகளை தட்டி நல்ல ஆனந்தமாய் ஹalleluya 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 கேட்கலையே கேட்கலையே கேட்கவே இல்லை கேட்கல ஹalleluya ஆமென் சொல்லாதவங்க சொல்லுங்க ஆமென் தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். நான் பாடுவதற்கு காரணம் உண்டு. காரணம் இல்லாமல் நான் பாடவில்லை. தேவன் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் அவரை பாடுவேன். ஆமென். அவர் என்னை மீட்டு கொண்டதினால என் ஆத்துமா கம்பீரித்து மகிழும்னு வேதம் சொல்லுது. ஹல்லேலூயா. சரி பாடுமா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் ஐயா உமக்காகத்தானே ஐயா இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே
நல்ல கைகளை தட்டுவோமே. ஆமாம், 11 பேர் தான் கை தட்டுருக்கே. தட்டாதவங்க தட்டுங்க நல்லா. இப்போ 8 பேர் தட்டி இருக்கே. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கே, அவங்க தட்டுங்க. 3 பேர் தட்டினாங்க. எல்லாம் சேர்ந்து தட்டுங்க. நல்ல சத்தம் ஒரு அல்லேலூயா ஆண்டவருக்கு. வாவ், ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமா, இருக்கிறவராகவே இருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். வரப்போகிறவர், இருந்தவர், இருக்கிறவர். ஆமென். ஆதிமானாலும் அந்தமானாலும் எல்லாமே அவர்தான். ஆமென். ஹல்லேலூயா. நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர், நமக்காக வாக்குவாதம் பண்ணணுமோ என்ன பண்ணணுமோ நமக்காக யாவையும் செய்ய வல்லவர் தான் அவர். ஆமென். அதனால தான் ஆண்டவர் ஆபிரகாமின் இடத்தில் சொல்லும்போது நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு சொல்லி பேசினார். ஆமென். ஆபிரகாமின் இடத்தில் தேவன் இடைபடும் போது நான் சர்வ வல்லவர் அப்படின்னு சொன்னார். உண்மையிலுமே நம்முடைய ஆண்டவர் இருந்தவரும் இருக்கிறவரும் வரப்போகிறவருமாகிய கர்த்தர். ஆமென். சகலத்தையும் அறிந்த சர்வ வல்லவரும் சர்வ வியாபியுமா இருக்கிறார். எங்கேயும் இருக்கிறார். எப்போ கூப்பிட்டாலும் எங்கே கூப்பிட்டாலும் அவர் ஓடி வந்துடுவார் நமக்கு உதவி செய்ய. ஆமென். பூமி எங்கும் கர்த்தருடைய கண்கள் உலாவி கொண்டு இருக்கிறதாம். ஏன்னா அவர் சர்வ வியாபி என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. ஆமாம், அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை. இங்கே பார்க்கணும். உன் கண்கள் நேரே, சொல்லுங்க வசனத்தை, உன் கண்கள் நேரே. அவன் வரலையே அல்ல, பாடலை பாருங்க. ஆண்டவர் வந்திருக்கிறாரா, அது போதும். ஆமென். ஆமாம், அதனால தான் இவ்வளோ பெரிய டிவி எதுக்கு போட்டிருக்கு தெரியுமா? நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதற்காகத்தான். நீங்கள் பார்த்து பாடத்தான் என்ன பண்ணியிருக்கு. ஆமாம், அதனால கண்கள் இங்கேயும் அங்கேயும் என்ன செய்திடக்கூடாது, பெறவே கூடாது. ஆமென். நான் காலமே 9 மணிலேருந்து ஜோமிட்டு இருக்கிறேன். ஐயா வந்துட்டு இருக்கிறாங்க எனக்குள்ளேருந்து. எனக்கு நான் ஜோமிட்டு இருக்கேன், வந்துடக்கூடாது. ஆமாம், அதனால புரியலையா உங்களுக்கு? புரியலையா? புரிஞ்சவங்க கை தூக்குங்க பாபா. நிறையா பேர் கை தூக்குறாங்களே. ஓய் அப்படின்னு வந்துடக்கூடாதுன்னு வந்துட்டு இருக்குது. வேண்டாம். ஓகே. ஸோ கவனித்து அதை பார்த்து நினைச்சேங்க, பாடுங்க. ஆமாம், நான் சொன்னது போல் சங்கீதக்காரன் சும்மா சொல்ல, நான் பாடுறதற்கு ஒரு காரணம் இருக்குது. கர்த்தர் எனக்கு நன்மை செய்திருக்கிறார், நான் அவரை பாடுவேன். காரணம் இல்லாமல் பாடுகிற கூட்டம் நம்ம கிடையாது. நம்ம காரணத்தோடு பாடுகிற கூட்டம். ஹல்லேலூயா. அதுவும் நம்ம எவ்வளோ தான், ஒரு 3-4 பாட்டு, 3 பாட்டு இல்லை 4 பாட்டு, அவ்வளோதான். ஆகையினால் அந்த 3 பாட்டையும் 4 பாட்டையும் காரணத்தோடு பாடுகிறபடினால நல்லா சந்தோஷமாக ஆனந்தமாக என்ன செய்யணும், வர பாடணும். ஆமாம், அந்த நம்ம பாஸ்டர் ஸ்டான்லி சொல்லுவாங்க, நல்ல அருமையாக சில விஷயங்களை பேசும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ ஆம்பளையாக இருந்தால் ஆண்கள் கூட்டத்திற்கு வா. ஆமாம், நீ வாலிபனாக இருந்தால் வாலிபர் கூட்டத்துக்கு வா. நீ பெண்ணாக இருந்தா, அவர் அப்படி சொல்ல மாட்டார், நான் அப்படி சொல்கிறேன். நீ பெண்ணாக இருந்தா சொல்லுங்க. இப்போ நான் ஒன்று சொல்கிறேன், உனக்கு வாய் இருந்துன்னா இல்லைன்னா பாட வேண்டாம். ஆமாம், நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட ஓரளவுக்கு கொண்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் யாராவது சாப்பிடும்போது வீட்டில் வச்சுட்டு வந்துட்டீங்களா? இல்லை, எல்லாரும் கொண்டு வந்திருக்கிறோம். ஆமென். ஸோ சங்கீதக்காரன் சொல்வது போல நம்மளும் என்ன செய்வோம், பாடுவோம். கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் நான் என்ன செய்வேன், கைகளை தட்டி சத்தமாக இசைகளை வாசித்து ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவேன், கீர்த்தனம் பண்ணுவேன். ஆமென். ஆமாம், உங்கள் பக்கத்தில் யாராவது அப்படி பாடாமல் அப்படி உட்கார்ந்துருந்தாங்கன்னா கொஞ்சம் அப்படி தட்டி பாருங்கள், வாய் கொண்டு வந்திருக்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி. அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும், ஒரு வேளை அவங்க மறந்துருப்பாங்க, அவங்க நினச்சிருப்பாங்க நான் வீட்டில் வச்சுட்டு வந்துட்டு, அதனால் பாடாமல் இருப்பாங்க. அதனால் நீங்கள் தயவுசெய்து கொஞ்சம் ஞாபகப்படுத்த அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆமென்.
ஒரு தட்டு இப்படி தட்டினா, சிஸ்டர் நீங்கள் வாய் கொண்டு வந்திருக்கிற, அப்போ உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். அவங்க உங்களுக்கு நன்றி சொல்லுவாங்க. எப்படியெல்லாம் பாட வைக்க வேண்டியதாக இருக்கு. ஐயோ, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவர், தேங்க்யூ லார்ட். இன்னும் ஒரே ஒரு பாடல் மாத்திரம் பாடி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவருடைய வருகையை நினைத்து, ஆண்டவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது. மனவாட்டி ஆகிய சபையை கொண்டு செல்வதற்காக மணவாளன் ஆயத்தத்தோடு இருக்கிறார். ஸோ எக்காலம் ஊத்தப்பட போகுது. ஹல்லேலூயா, ஆமென். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். துன்பமில்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை, அங்கே பசியும் இல்லை. துன்பமில்லை, அங்கு தொல்லைகள் இல்லை, பஞ்சமில்லை, அங்கே பசியும் இல்லை. தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன், தூதர்கள் போல நான் கானம் பாடுவேன். என் தூயவனை தரிசித்து தொழுதிடுவேன், என் தூயவனை தரிசித்து தொழுதிடுவேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். நான் நடக்கும் இடமோ தங்கமயமாம், நான் தங்கும் ஸ்தலமோ தேவனின் இல்லம். தூதர்கள் போல நானும் இருப்பேன், தூதர்கள் போல நானும் இருப்பேன். என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன், என் தூயவரின் கட்டளையை செய்து முடிப்பேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். நான் அங்கே போவேன், ஆர்ப்பரிப்பேன், என் ஆண்டவரின் துதியை சொல்லி மகிழ்வேன். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். வானம் மீதிலே என் மன்னன் வருவார், மகிமையோடு என்னை ஏற்றுக்கொள்ளுவார். கைகளை தட்டி ஆண்டவரை சந்தோஷமா ஹல்லேலூயா. எல்லாரும் முழங்கால நிற்போம். ஹல்லேலூயா. ஒரு 5 நிமிடங்கள் வேகமாக. தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவர். ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து கடந்த நாட்கள் முழுவதும் நம்மை கண்மணி போல காத்த தேவனுடைய எல்லா நன்மைகளையும் நினைத்து எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிமிடந்தோறும் மணிதோறும் நாட்கள் தோறும் எத்தனை நன்மைகள், எத்தனை தயவு, எத்தனை பாதுகாப்பு. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரை துதிப்போம். எல்லா பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், முதியவர்கள் எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு எல்லாரும் துதிப்போம். அந்த லபா 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 ஷா பாபா 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 அந்த லபா 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 ஷா பாபா 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 பாபா. Oh, thank you Lord, 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 thank you Lord.
Thank you, Lord. Thank you, Lord. அப்பா செய்த எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உதவிக்காக, எல்லா பாதுகாப்புக்காக, எல்லா சுகத்துக்காக, எல்லா பலனுக்காக, எல்லா ஆரோக்கியத்திற்காக. Hallelujah, hallelujah, hallelujah. Glory, 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 glory. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. We give you glory. We give you glory. We give you glory. மகிமை மகிமை மகிமை. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, 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 hallelujah. Hallelujah, 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 hallelujah. Amen. Hallelujah, hallelujah, hallelujah. Praise God, praise God, praise God, praise God. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி அப்பா, நன்றி அப்பா. எல்லாரும் துதிப்போமா ஆண்டவர் செய்த நன்மைக்காக, ஆண்டுடைய எல்லா நன்மைகளுக்காக, எல்லா உபகாரங்களுக்காக, எல்லா தயவிற்காக, இரக்கத்திற்காக, தேவன் நம்மை நினைத்த நினைவுக்காக. Hallelujah, hallelujah. Thank you, Lord. நன்றி அப்பா. Thank you, Lord. Thank you, Lord. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. துதி கன மகிமையெல்லாம் ஐயா உமக்கே செலுத்துகிறோ. மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி ஆராதனை செய்கிறோம். மகிழ்வுடன் ஸ்தோத்திர பலிகளை கைகளை உயர்த்தி, வலது கைகளை உயர்த்தி அப்படியே எல்லா தெய்வ பிள்ளைகளும் சத்தமாய் இயேசுவே இயேசுவே இயேசுவே. Thank you,
சந்தோஷமாய் ஹalleluya எல்லாமே நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நீங்க செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த கொடுங்க எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தாங்க. எங்களோடு பேசுங்க, இடைபடுங்க. எங்களை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு அனுப்புங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பினின்று என்னை பிரிக்கா என்னை நம்பி அவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஹalleluya. இயேசுவே யாருடைய கண்ணும் படாமல் இருப்பதாக என் மக்கள் மேலே. ஆமென். ரொம்ப அழகா இருக்கிறீங்க நீங்க. ஆமென். பார்த்தீங்களா, அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. ஆமென். உண்மைக்கும் சொல்றேன்,
ஆண்டுடைய பிள்ளைகள் எல்லாருமே ரொம்ப அழகானவங்க. ஆண்டுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் நாம், அவர் மேய்ச்சலின் ஆடுகள் என்று வேதம் சொல்லுகிறது. உலகம் ஒருவேளை சொல்லாது நம்மை அழகானவர்கள், மனிதன் ஒருவேளை சொல்ல மாட்டான் நம்மை அழகானவர்கள்னு சொல்லி. ஆனால் இப்போ சாட்சி சொன்னார் பார்த்தீங்களா சாமுவேல். ஸோ ஆண்டவர் என்ன பண்ணலையா? ஆமாம், ஆண்டவர் தள்ள வேண்டியதாக இருந்தால் எப்போவுமே நம்மளை தள்ளி இருப்பார். அப்போ ஆண்டவர் தள்ளலை பார்த்தீங்களா? ஸோ மனிதனும் உலகமும் நம்மை பாவின்னு சொல்லியிருக்கலாம், இல்லை என்னெல்லாம் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நம்மை அழைக்கும் போது எப்படி தான் அழைக்கிறாரு? பாவின்னு சொல்றாரு, என் பிள்ளைங்கிறாரு, என் மகனே வாப்பாங்கிறாரு பாருங்க. அந்த கெட்ட குமாரன் பாருங்க, என்னென்ன தப்புகள்லாம் பண்ண முடியுமோ அத்தனை தப்புகளையும் பண்ணிட்டு தகப்பன் வீட்டுக்கு வந்தபோது தகப்பன் என்ன சொன்னார்? வேலைக்காரன் வேலையில் ஒரு வேலைக்காரன் வேலைக்கு ஒரு ஆள் கம்மியாக இருக்கு, நீ வந்து அந்த வேலையில் உட்கார்ந்துரு அப்படியா சொன்னார்? என்ன சொன்னார் சொல்லுங்க? அவன் சொத்து அவன் பங்க அவன் வாங்கிட்டு போயிட்டான். இப்போ அவனுக்குன்னு அந்த வீட்டில் அல்லது அந்த ஏழ்கையில் ஒரு துரும்பு கூட கிடையாது. ஆனாலும் தகப்பனுடைய குணம் என்னைக்கும் மாறாது, நல்லா அறிந்து கொள்ளணும். இந்த உலகத்திற்கு தான் நம்ம வேடிக்கையாக இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு தான் நம்ம பைத்தியங்களாக இருக்கிறோம், இந்த உலகத்திற்கு தான் நம்ம பல விதங்களில் இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் என்னைக்கும் எப்படி நம்மை அன்றைக்கு நினைத்தாரோ இன்றைக்கும் அப்படி தான் நினைக்கிறாரு. அன்றைக்கு எப்படி நம்ம கூட இருந்தாரோ இன்றைக்கும் நம்ம கூட தான் இருக்கிறாரு. அவர் நம்மளை விடவே இல்லை, அவர் விட்டும் விலகலை, அவர் மறக்கவும் இல்லை, நம்ம தான். ஆமாம். ஸோ அதனால் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள்னா, அவருடைய மந்தையில் உள்ள ஆடுகள் அழகா இருக்கிறது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. நம்பிக்கையே இல்லை, அத்தனை அடி வாங்கிட்டு வந்திருக்கிறாங்க பாருங்க. இதுவே காமிக்கிறது எத்தனை அடி அவங்க வாங்கியிருக்கிறாங்க. இன்னைக்கு காலமே கூட சண்டை வந்துட்டு பாஸ்டர் வீட்டில். நன்றி, வணக்கம், தொடர்வதாக. நம்ம ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டோ இல்லையோ, ஆனால் காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி என் கர்த்தர் உம்மை. ஆண்டவரே, இந்த காயங்கள் எல்லாம் மாற்று. உண்மைக்கும் உலகத்துல நமக்கு என்ன இருக்கோ இல்லையோ, ஆனா என்ன உண்டு வேதம் சொல்லுது? சத்தமா தான் சொல்லுங்களேன். பின்னால இருக்கிறவங்க, இந்த சைடில் இருக்கிறவங்க, இந்த சைடில் இருக்கிறவங்க, இந்த சைடில் இருக்கிறவங்க இங்க சரியா கவனிப்பு இல்லைன்னு நினைக்காங்க. சரி, உலகத்தில் என்ன உண்டு? நமக்கு உபத்திரவம் உண்டுன்னு வேதம் சொல்லுது. ஆமாம். அதனால் உலகத்தில் வாழும்போது பல விதங்களில் உபத்திரங்கள் நமக்கு வரதான் செய்யும். ஆனாலும் இயேசு சொல்றாரு, உபத்திரம் வந்தாலும் நான் உலகத்தை என்ன செய்திருக்கிறேன்? ஜெயித்திருக்கிறேன் அப்படின்னு இருக்கிறாரு. கைகளை தட்டி சந்தோஷமா ஹல்லேலூயா. ஸோ உலகம் நம்மை பார்த்து பல விதங்களில் இழிவாய் பேசும். நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, படிக்கிறவங்க, வீட்டில் இருக்கிற அக்கம் பக்கம் நிறைய சூழ்நிலைமைகள் நம்மை ரொம்ப ஏளனமாய் பார்க்கும். நம்ம மீசையை பார்த்து கூட கிண்டல் பண்ணுவாங்க பாருங்க. நம்ம வைத்திருக்கிற நம்முடைய தோர், நம்முடைய தலை, நம்முடைய முடி, நம்முடைய கண்ணு, நம்முடைய ஒவ்வொரு பாவனை வைத்து கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொன்றையும் வைத்து ஆண்டவர் வர்ணிக்கிறார்னு உன்னத பாட்டு அழகாக சொல்கிறது. சிலர் காயத்திலிருந்து இன்னும் வெளியில் வரலையே. ஸோ உலகம், மனிதன் அப்படிதான் பிரியமானவர்கள். ஆனால் ஆண்டவர் நம்மை எவ்வளவு நேசித்திருந்தால் அவர் நம்மை அவ்வளவு வர்ணித்திருப்பார். அவர் பல வகைகளில் நம்மை வர்ணிக்கிறார். நம்முடைய முடியையும், நம்முடைய கண்களையும், நம்முடைய பார்வையையும்,
நம்முடைய வாயை, நம்முடைய உதட்டை, நம்முடைய பற்களை, நம்முடைய நாவை, நம்முடைய கழுத்தை, நம்மை முழுவதும் அப்படி ஆண்டவர் வர்ணிக்கிறார். என இது என் மந்தையில் உள்ள ஆடுகள், என் மேய்ச்சலின் ஆடுகள், என் ஜனங்கள். ஆமென். ஸோ உலகம் எவ்விதமாக நம்மை சொல்லட்டும், நமக்கு அது ஒரு விஷயமே வேண்டாம். ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது சொல்கிறார், நாங்கள் என்ன ஆனுமா உலகத்திற்கு துடைத்து போடப்படுகிற ஒரு அழுக்கை போல, ஒரு கந்தையை போல நாங்கள் ஆனோம், வேடிக்கையானோம், பைத்தியமானோம். உலகத்திற்கு மனிதனுக்கு நம்ம நிலைமை நிறைய நேரம் இப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் நம்மை நேசிக்கிற ஆண்டவர் நம்மை வர்ணிக்கிறார். ஆமென். ஆண்டவர் சொல்றார், என் பிரியமே, என் ரூபவதியே, என் சகோதரியே, என் மனவாளியே, உன் கண்கள் புறா கண்களை போல இருக்கிறது, உன் கன்னங்கள் வெடித்த மாதளம்பலம் போல இருக்கிறது. நம்ம இந்த சில புண்களுக்கு ஒரு மருந்து போடும், அது வேலை செய்யலைன்னா வேற மருந்து போடும், அது வேலை செய்யலைன்னா இன்னொரு மருந்து போடும். பார்த்தீங்களா? ஸோ ஆண்டவர் நிறைய அப்படிப்பட்ட நம்முடைய காயங்களை ஆற்றுகிற நிறைய மருந்து, நிறைய வார்த்தைகளை வைத்திருக்கிறார் பாருங்க. ஸோ உலகம் எவ்விதமாகவும் சொல்லட்டும், ஆனால் நம்ம ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுடைய பிள்ளைகள் என்றைக்கும் எப்பொழுதும் அழகானவர்களே. ஆமென். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் சரி, என்ன சூழ்நிலைமை ஆனாலும் ஆண்டுடைய பார்வையில் ஆண்டுடைய பிள்ளைகள் என்றைக்குமே அழகு தான். ஆமென். ஹல்லேலூயா. அதனால இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க அப்படி சொல்லிட்டாங்கன்னா ஒன்று செய்யுங்க, அவங்களையே வணங்கிட்டு இருங்க. ஆண்டவர் சொல்கிறத பார்த்தா போதும். ஆண்டவர் சொல்றார்ல, ஆண்டவர் என்ன சொல்றார், நம்மளை எல்லா விதத்திலும் வர்ணிக்கிறார். நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிறாய் சொல்லுங்க. இயேசுவே, இவர்கள் பேசும்படி உடைய வாயை எப்பத்தா திறக்கப்படுவதாக. இப்பொழுது ஆண்டவர் சொல்றார், நீ என் பார்வைக்கு எப்படி இருக்கிறாய், அருமையானபடினால கனம் பெற்றாய் அப்படிங்கிறார். நீ என் பார்வைக்கு எப்படிப்பட்டவன், அருமையானவன். மற்றவர்கள் பார்வைக்கு எப்படி இருக்கு? ஸோ அதனால் ஆண்டுடைய ஜனங்கள், ஆண்டுடைய பிள்ளைகள், ஆண்டுடைய மேய்ச்சலின் ஆடுகள், ஆண்டுடைய மந்தையில் உள்ள ஆடுகள் என்றைக்கும் ஆண்டவருக்கு அழகானவர்களே. நம்புகிறவங்க மாத்திரம் கைத்தட்டி சந்தோஷமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய போறோம்? எல்லாரும் முழங்கால் படிடுவோம். நம்ம ஆண்டவரை ஆராதிக்க எழும்போதுக்கு முன்பாக நம்ம முதல்ல கொஞ்சம் ஒரு 5 நிமிடம் எல்லாம் முழங்கால நிற்க முடிந்த தேவ பிள்ளைகள் நம்ம முழங்கால நிற்போம். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். கண்களை மூடி அப்படியே பயபக்தியோடு எல்லாரும் கண்களை மூடி வைத்துக்கொண்டு, எல்லாரும் கண்களை மூடி பயபக்தியோடு முழங்கால நிற்க முடிந்தவங்க முழங்கால முடியாதவங்க எழும்பி நிற்கனால எழும்பி நிற்கலாம். கண்களை மூடி இதை உணர்ந்து பாடுவோம், இதை உணர்ந்து பாடுவோம், இதை உணர்ந்து பாடப்போகிறோம். ஒவ்வொரு வாக்கியங்களும் இயேசுவின் அன்பினால ஆமென் எழுதின வாக்கியங்கள். கண்களை மூடி அந்த பாடல் அப்படியே பாடி 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 துதித்து அப்படியே தேவ சமூகத்தில் நம்ம ஆமென் ஆமென். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். யாரும் கண்ணை திறக்கக்கூடாது. பிள்ளைகள் எல்லாரும் கண்களை மூடி முடிந்தவங்க கைகளை தூக்கி அப்படியே தேவ சமூகத்தில் ஆமென் இந்த பாடலை அப்படியே ஆவில இணைந்து மனம் ஒன்னாகணும். எல்லா மனமும் இணையணும் தேவ சமூகத்தில், ஒரு மனமாய் தேவ சமூகத்தில். தேங்க்யூ லார்ட். ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தாலும் உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற
என்னில் நினைவே கைகளை தூக்கி சத்தமாய் சமூகமே என் பாக்கியமே சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட நான் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா அப்படியே எல்லாரும் எழும்பி நிற்போமா தேவ சமூகத்துல ராஜா இயேசு ராஜா என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவை என்னே உம் அன்பு என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவை என்னே உம் அன்பு கைகளை உயர்த்தி தென்றலே தென்றலே கல்வாரி தென்றலே பாடுவோமா தென்றலே கல்வாரி தென்றலே அசைவாடும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் அசைவாடும் ஆட்கொள்ளும் என்னில் ஆளுகை செய்யும் உம் சமூகமே என் பாக்கியமே உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட நான் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க கைகளை உயர்த்தி ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா எத்தனையோ எழில் மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயையா தண்ணீரே ஊற்று தண்ணீரே தண்ணீரே ஊற்று தண்ணீரே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே உம் நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே உம் சமூகமே என் பாக்கியமே சொல்லுவோம் உம் சமூகமே என் பாக்கியமே ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட அப்பாவே நான் ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட உம் குரல் கேட்க உம் குரல் கேட்க ராஜா இயேசு ராஜா சேர்த்து சொல்லுவோம் ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா ராஜா இயேசு ராஜா கைகளை தட்டி ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில எல்லாரும் தேவனை மகிமைப்படுத்துவோம் ஷாபா பாபா பாபா அந்தலா பல பல ஷாபா பாபா பாபா தலா பல 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 ஷாபதுலா லபா
Shabadulala Talabalaba Shababa Isube Shababa Talabalaba Hallelujah Isue அப்படியே தேவ சமூகத்துல தேவ பிள்ளைகள் அமைதியாக நம்முடைய இதயத்தை தேவனுக்கு நேராக வைத்து ஒரு அக்கினி எரிறதை நான் பார்க்கிறேன். இந்த ஆலயத்துல ஒரு அக்கினி தேவ அமைக்குமே எரிறதை பார்க்கிறேன். அப்படியே நம்முடைய இதயத்தை தேவனுடைய பாதத்தில் வைத்து Thank you Lord. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இன்று எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கு எல்லாமே நீர்தானே, என் வாழ்வெல்லாம் நீர்தானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இன்று எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, சொந்தம் என்று சொன்ன உடனே உம்மைத்தானே நினைக்கின்றேன், உம்மை அறிந்த நாளில் இருந்து உம்மையே அண்டி கிடக்கின்றேன். அன்பு என்றாலே உமதன்பு ஒன்றுதானே, என்றும் மாறாத அன்பு ஐயா. உயிரே உயிரே இன்று நீரின்றி நான் இல்லையே, உம்மை அன்றி யாரை நம்பி நானும் தேடி போவது. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இன்று எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே, எனக்கெல்லாமே நீதானே, என் வாழ்வெல்லாம் நீதானே, என் சொந்தம் பந்தம் யாவும் நீரே. இயேசப்பா உம்மை தேடி வந்தேனே, இன்று எல்லாமே விட்டு விட்டு வந்தேனே.
செலுத்துகிறோம் ஆண்டவரே. எல்லா மகிமைக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படியே எல்லாரும் உட்காரோ. सब लोग बैठ जाएंगे. எல்லாரும் உட்கார்ந்து கொள்ளுங்க. சந்தோஷமா எல்லாரும் கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம் வேத வசனத்தை வேகமாக. ஆதியாகமம் 39. ஆதியாகமம் 39 அதனுடைய 23வது வேத வசனத்தை நாம் வாசிப்போம். ஆமென். எல்லாரும் சேர்ந்து நம்ம இப்போ வாசிக்க போகிறோம் இந்த வேத வசனத்தை. வாசிங்க. ஆமென். ஆண்டுடைய வார்த்தை இந்த நாளிலே நமக்கு தேவையானது இந்த வேத வசனத்தில் இருக்கிறது. இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற சில காரியங்கள், சில விளக்கங்கள் அல்லது சில ஆலோசனைகள் இந்த வார்த்தையிலே மறைந்திருக்கிறது. நன்றாய் கவனிக்கணும். இந்த வசனத்தில் மறைந்திருக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு காண்பித்து முடிக்க விரும்புகிறேன். இந்த வசனத்திற்குள்ள ஒரு காரியம் மறைந்திருக்கிறது பாருங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா உத்து பார்த்தா நமக்கு தெரியும். இந்த வசனத்திற்கு உள்ள யோசேப்பு, அதாவது அவன் அப்படின்னாலே யோசேப்பு. இந்த வசனத்தை நல்லா கவனித்தா இந்த வசனத்திற்கு உள்ளே ஒரு மூலையிலே அல்லது ஒரு முக்கில் யோசேப்பு என்கிறதான ஒரு வாலிபன் ஒரு சிறைச்சாலைக்குள்ளே இருப்பதை நம்மால காண முடியும். இந்த நாளிலே சிறைச்சாலையிலே இருந்த யோசேப்பை குறித்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். சில காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். சில காரியங்களை நாம் ஆராய போகிறோம். கர்த்தர் அவனோட இருந்தபடினாலும் அவன் முதலாவது இருக்கிற இடத்தை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வார்த்தை யோசேப்பு எப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறானா இந்த வசனத்துல காண்பிக்குதோ இல்லையோ, ஆனால் அந்த வேத பகுதி முழுவதும் நமக்கு காண்பிக்குது. யோசேப்பு என்கிறதான ஒரு வாலிபன் சிறைச்சாலைக்குள்ளே இருந்தான்னு சொல்லி வேதம் காண்பிக்கிறது. நான் ஏற்கனவே சொன்னேன், நம்ம எல்லாரும் ஆண்டுடைய பிள்ளைகள், நாம் ஆண்டவருக்குள்ளே அழகாய் இருக்கிறோம். அப்படின்னா ஆண்டவர் நமக்கு கழுகை போல திரும்ப வாழ வயதை கொடுத்து எப்பொழுதும் அவருக்குள்ளே நம்மை இளமையாக, புதுமையாக, பலனுள்ளவர்களாக, வாலிபர்களாகவே வைக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளை சோர்ந்து போக கூடாது. எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தளர்ந்து விடக்கூடாது. எந்த விதத்திலும் தேவனுடைய பிள்ளைகள் தடுமாடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் அல்லது ஒவ்வொரு புத்தகங்கள்லையும் நிறைய வாக்குத்தத்தங்களை தேவன் நமக்காக தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, அப்போ ஆண்டவர் நம்மை என்றைக்கும் புதுமையாக, இளமையாக அல்லது பலனுள்ள தேவ பிள்ளைகளாக வைக்க விரும்புகிறார். நல்லா கவனிங்க. இங்கே முதலாவது ஒரு வாலிபனை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. இந்த வசனத்தில் அவருடைய பெயர் எழுதப்படாமல் இருக்கலாம், ஆனால் இந்த வசனத்திற்குள்ள தான் அவர் மறைந்திருக்கிறார். அவருடைய பெயர் யோசேப்பு. அவர் ஒரு வாலிபன். அவர் இருந்த இடம் ஒரு சிறைச்சாலை என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையோடு சிறைச்சாலை
இணைந்து விட்டால் இந்த சமுதாயத்திலே அவனுக்கு நற்பெயர் உண்டாகிறது கடினம், அல்லது அவன் வாழ்வது ரொம்ப கடினம், அல்லது அவன் நிலையாய் நிற்பது ரொம்ப கடினம். ஜெயிலுக்கு போனாலா உனக்கு வேலை கிடையாது, ஜெயிலுக்கு போனாலா உனக்கு இங்க இடம் கிடையாது, ஜெயிலுக்கு போனாலா உனக்கு வீடு கிடையாது, ஜெயிலுக்கு போனாலா உனக்கு இது கிடையாது. சோ அப்படிப்பட்ட நிலைமையில இருக்கிற ஒரு மனிதனுக்கு இந்த சமுதாயம் கொடுக்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த சமுதாயம் சீக்கிரமாய் அந்த மனிதன் அல்லது அப்படிப்பட்ட மனிதனை ஏற்றுக்கொள்ளாது. இந்த யோசேப்பு என்கிறதான வாலிபனுடைய வாழ்க்கையிலே சிறைச்சாலைனா ஜெயில் அப்படின்னு சொல்லலாம். சிறைச்சாலை சொல்றதை விட ஜெயில் தான் நமக்கு சீக்கிரமா புரியும். இந்த யோசேப்பு என்கிற வாலிபனுடைய வாழ்க்கையில ஜெயில போகக்கூடிய ஒரு நிலைமை வந்துச்சு. கொஞ்ச நாள், சில ஆண்டுகள் அவர் ஜெயில இருந்தார். அதுவும் எந்த வயதுல இருந்தாராம்? அவர் ஜெயில இருக்கும்போது அவருடைய வயது பார்த்தீங்கன்னா 17 to 30 நடுவுல, அப்படின்னா சரியான இளம் வாலிப வயதுல, வாழக்கூடிய வயதுல, ஓடக்கூடிய வயதுல, நிமிர்ந்து நிற்கக்கூடிய வயதுல, கம்பீரமா இருக்கக்கூடிய வயதுல இவருடைய வாழ்க்கையில வந்த ஒரு சூழ்நிலைமை இவரை என்ன செய்துட்டு ஒரு ஜெயில கொண்டு போட்டுட்டு. இப்போ யோசேப்பு பேர்ல என்னெல்லாம் இருக்கு? எஃப்ஐஆர் இருக்கு, என்சி இருக்கு, செக்ஷன் இருக்கு, இது அது அது இதுன்னு 302, 307, 420 அது இதுன்னு ஏகப்பட்டது எழுதப்பட்டாயிற்று. இப்ப யோசேப்பினுடைய ஒரு ரெக்கார்ட் உலகம், சமுதாயம் எப்படி பண்ணி இருக்குன்னா, எழுதி இனி அவ்வளவுதான். சட்டம் வேற கடுமையான சட்டம். நான் நினைக்கிறேன் போஸ்கோ சட்டத்தையும் போட்டாங்க. ஏன்னா இவன் மேல அப்படிப்பட்ட ஒரு பழி தான் ஒரு கற்பழிப்பு சம்பந்தப்பட்ட ஒரு பழி. ஸோ போஸ்கோ சட்டத்தையும் போட்டிருப்பாங்க. ஜாமீனே கிடையாது. யாக்கோபு ஜாமீன் போட்டாலும் கிடையாது, ரூபன் ஜாமீன் போட்டாலும் கிடையாது. அப்படிங்கிற மாதிரி ஒரு வாலிபனுடைய வாழ்க்கையில அவனுடைய பெயரோடு அவனுடைய வாழ்க்கையோடு நினையாத ஒரு பெரிய சம்பவம். சமீபத்தில் நம்முடைய விஷ்ணு நகர் ஆலயத்தில் ஒரு பெண் பார்க்கிறதற்காக ஒரு சபையிலிருந்து ஒரு வாலிபர் வந்திருந்தார். நம்முடைய சபையில் உள்ள பெண்ணை பார்த்த உடனே அவருக்கு பிடித்தது. ஸோ மேற்கொண்டு நாங்கள் உட்கார்ந்து பேசினோம். அப்போ பேசும்போது அவர் சொன்னார், பாஸ்டர் நான் என் சாட்சியை சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாரு. சொல்லுங்க அப்படின்னு கேட்டோம். அவர் வாஷியில் இருக்கிற அந்த மார்க்கெட்டில் அவர் வேலை செய்தவர். இந்த காய்கறி மார்க்கெட் வாஷி, அதில் என்ன செய்வார்னா அவர் வண்டி ஓட்டுவார், டெம்போ இருக்குது, அதில் அந்த காய்கறிகளை ஏற்றுமதி இறக்குமதி அந்த வேலைகளெல்லாம் அவர் செய்துட்டு இருந்தார். ஒரு நாள் திடீர்னு வாஷி மார்க்கெட்டில் பயங்கரமான கலவரம் உண்டானது. கலவரம் உண்டான போது போலீஸ் எல்லாம் இறங்கிட்டாங்க பயங்கரமா. இறங்கின அந்த நேரத்தில் நான் அங்கே ஏதோ ஒரு வேலையாக போயிட்டு இருந்தேன். என்னை பிடிச்சி வண்டியில் போட்டு என்னை கொண்டு போயிட்டாங்க. என்னை கொண்டு ஜெயிலில் போட்டாங்க. நான் ஜெயிலில் இத்தனை நாள் இருந்தேன். எனக்கு இயேசுவை தெரியாது, இயேசு யாருன்னே தெரியாமல் இருந்துச்சு. அந்த ஜெயிலில் இருக்கும்போது அங்கே ஊழியத்திற்காக சிலர் வந்திருந்தாங்க. அவங்க சிலர் ட்ராக்ஸ் கொடுத்தாங்க. அப்போ நான் சொன்னேன், உண்மையிலுமே உங்கள் கடவுள் வல்லமையுள்ளவர் உண்மையானவர் அப்படின்னா நான் உடனே ஜெயிலிருந்து ரிலீஸ் ஆகணும். அது நடந்துன்னா நான் உங்கள் இயேசுவை நம்புவேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது போல நினைத்தது போல அப்படியே அவருக்கு சம்பவம் நடந்தது. அந்த ட்ராக்ஸ் வாங்கின அந்த மனிதனை ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்து அந்த ஜெயிலிருந்து ரிலீஸ் பண்ணி விட்டார். அவர் அதுலேருந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு நல்ல விசுவாசியா, இன்னைக்கு மான்கூரில் ஒரு சபையில், ஒரு நல்ல தேவ மனுஷனுடைய சபையில் நல்ல விசுவாசியா அங்கத்தினராக இருந்து ஆண்டவரை ஆராதித்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் உண்மையா ஓப்பனா பொண்ணு பார்க்க போன இடத்துல கூட உண்மையை சொல்லிட்டார் பாருங்க. பொண்ணு வீட்டில் ஏற்றுக்கொள்வாங்களா?
ஏற்றுக்கொள்ளுங்களா? ஜெயிலில் எல்லாம் பேர் இருக்கிறார். ஆமேன், ஆமேன். ஏதாவது ஒன்று சொல்லிருங்க. இல்லைன்னா உங்கள் எல்லாத்தையும் மான்கூரில் தான் ஊழியத்துக்கு அனுப்புவேன். மான்கூரில் ஊழியம் பார்த்தவங்களுக்குலாம் டெம்பரேச்சர் ரொம்ப ஹாயாக இருக்குது. பாவம், லல்லுபாய் ஒன்றுமே கிடையாது. மான்கூரில் பொண்ணு பார்க்க வந்த இடத்துலையே சொல்லிட்டாரு, எங்கே இருந்த? ஜெயிலில். எங்கே? நான் என்ன சொன்னேன் தெரியுமா? நான் சொன்னேன், அந்த பொண்ணு வீட்டில் அந்த பொண்ணுக்கும் சொன்னேன், உண்மையை ஒத்துக்கொண்டு இருக்கிறான், உண்மையை அப்படியே சொல்லியிருக்கிறான். இப்படிப்பட்டவன் சீக்கிரம் துரோகம் பண்ண மாட்டான், அதனால் அவனுக்கு நீங்கள் தைரியமாக கொடுக்கலாம் அப்படின்னு. பாருங்க, அவர் சொல்றாரு, நான் எந்த தப்புமே செய்யலை, நான் மார்க்கெட் வேலையாக போயிருந்தேன், அதில் என்னை தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆமேன். நிறைய நேரம் இப்படி சம்பவம் நிறையா நடக்குது. சில இடத்துல கலவரம் ஏதாவது ஒன்று நடக்குது, நீங்கள் அங்கேருந்து ஏதாவது போங்க, திடீர்னு உங்களுக்கு கை தான் வலிச்சு, நீங்கள் கையை எப்படி தூக்கிட்டேன்னு வச்சுருங்க, உங்களை தூக்கி விட்டு போயிடுவான். ஸோ சம்பந்தமே இல்லாமல் ஒரு வாலிபனை தூக்கி உள்ளே வச்சுருக்கிறாங்க. பாருங்கள், ஜெயிலில் வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? பெண்ணி ஜெயிலு போயிருக்கியா? பேதுரு ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயிலு போயிருக்கீங்களா? நீங்கள் பவுல் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். ஜெயிலுக்கு போயிருக்கீங்களா? யோவான் ஜெயிலுக்கு போயிருக்கிறார். வேதத்தில் உள்ள பெரிய பெரிய தேவ மனிதர்கள்லாம் ஜெயிலில் தான் ஆராதனையே நடத்திட்டு வந்திருக்கிறாங்க தெரியுமா? அவன் பவுலும் சீலாவும் ஜெயிலில் தான் நடு ராத்திரியில் ஆல் நைட் ப்ரேயர் நடத்தி அங்கே ஒரு ரட்சிப்பு உண்டாகி அங்கே ஞானஸ்நான ஆராதனை நடந்து பெரிய சாட்சியே ஜெயிலில் தான் உண்டானது. சிறைச்சாலை தலைவன், அதிகாரி, காவல்காரனே ரட்சிக்கப்பட்டான். ஹல்லேலூயா. இங்கே நம்ம பஞ்சாபில் ஒருத்தர் ஊழியம் செய்கிறார், பஜிந்தர் சிங்னு சொல்லி, அவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டிருந்தாங்க. அவர் மேலே இதே பழி, கற்பழிப்பு சம்பந்தமான பழியை போட்டு அவரையும் தூக்கி ஜெயிலில் போட்டாங்க. அவர் ஜெயிலில் இருந்த நாட்களில் ஜெயிலில் இருந்த நிறையா போலீஸ்காரர்களை ரட்சிப்பிற்குள்ளே நடத்திட்டார். பெரிய பெரிய பதவியில் உள்ள இன்ஸ்பெக்டர்களெல்லாம் ரட்சிப்பிற்குள்ளே நடத்தி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து அவர்கள் சாட்சியாக மாறி கடைசியில் அவரை ஜெயிலிருந்து விரட்டி விட்டாங்க. இன்னைக்கே நல்லா ஊழியம் செய்துட்டு இருக்கிறார். பயங்கரமாக ஆயிரக்கணக்கான மக்கள் அந்த கூடுகைக்கு போகிறாங்க. மிராக்கல்னா மிராக்கல், நிறைய அற்புதங்கள், அடையாளங்கள் நடக்குது. அவ்வளோ பயங்கரமாக அந்த கூடுகை நடந்துட்டுருக்கு. நல்லா அறிந்து கொள்ளணும், இந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் அந்த 17 வயதுலேருந்து 30 வயதிற்குள்ள ஜெயில் அப்படிங்கிறதான எஃப்ஐஆர் அப்படிங்கிற என்சி அல்லது ஏதோ ஒரு கானூன் அவன் மேலே போடப்பட்டு 420, 302, 324 ஏதோ ஒரு 4 கானம் போட்டு மொத்தத்தில் தூக்கி உள்ள வச்சாச்சு. இப்போ நம்ம அந்த சூழ்நிலை மேலே இருந்திருந்தா ஒருவேளை என்ன செய்திருப்போம்? கட்டாயம் சர்ச்சு பக்கம் வந்திருக்க மாட்டோம். நான் என்ன தப்பு செய்தேன்னு தூக்கி என்ன உள்ள போட்டாங்க. ஆண்டவர் ஏன் எனக்காக வழக்காடலை? ஏன் எனக்காக ஆண்டவர் ஒன்றும் பண்ணல, நிக்கல? பார்வை பொண்டாட்டிய மண்ணால போட்டிருக்கலாம் ஆண்டவர். அதுக்கும் ஒன்றும் சொல்லாம இருக்காங்க. பார்வன் பொண்டாட்டியா? யார் பொண்டாட்டி? யார் மனைவி? யார் மனைவி? போத்திபாருடைய மனைவி. ஸோ அதே சூழ்நிலை மேலே நம்ம இருக்கட்டும். நம்ம மேலே இப்படிப்பட்ட ஒரு பழி வந்து இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டாயிட்டுன்னா நம்ம என்ன தான் செய்வோம்? கட்டாயம் சர்ச்சுக்கு வரமாட்டோம். தாடியை வளர்த்துக்கிட்டு ஒரு மார்க்கமாக என்ன, ஆண்டவர் என்னை கைவிட்டாரு, ஆண்டவர் என்னை மறந்தாரு, என் பேரில் எவ்வளோ பெரிய எஃப்ஐஆர் இருக்கு பாருங்க பாஸ்டரே ஒரு மாதிரி ஆயிடுவார். அதுக்கு மேலே பாஸ்டருக்கும் தோணும் இவர் சர்ச்சுக்கு கூடணுமான்னு சொல்லி. நமக்கு ஒரு சூழ்நிலைமை போராட்டம் அதே போல் வந்திருந்தா நம்முடைய நிலைமை என்ன இருக்கும்? எத்தனை பேர் நம்ம அதில் கரெக்டாக ஸ்ட்ராங்காக இருந்திருப்போம். என்னதான் நடக்கட்டும், என்னதான் வரட்டும், என்னதான் சொல்லட்டும், என்னதான் நினைக்கட்டும், உலகம் என்னதான் கவர்மெண்ட் பண்ணட்டும், ஆனால் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பேன், ஜபத்தில் உறுதியாக இருப்பேன், ஆண்டவருக்குள்ள சரியா இருப்பேன்னு எத்தனை பேரால சொல்ல முடியும்?
எத்தனை இன்னல்கள் பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. சித்தமே செய்து சாட்சியாய் வாழ்வேன், நிச்சயம் நிச்சயமே. இது தெரியுதா? பின்னால இருக்கிறவங்களுக்கு ஒரு கோழி முட்டை போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் பந்தல்காரர் 2 கம்பை நட்டிட்டு போயிருக்காரு. தெரியுதா? நம்ம யோசேப்பு இருந்த ஜெயிலில் இருக்கிறோம். இங்கே ஜெயில் பண்ணி சிங்கம், இப்போ சிங்கம் இல்லை, வெறும் சுவிங்கம் தான். ஆமாம், பந்த் பண்ணி வை, கவனி வசனத்தை. ஓகே, ஆமாம், நம்ம பாட்டுக்கெல்லாம் வந்தோம். எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உமை பிரியனையா, ரத்தமே வேர்வை கூட சிந்த மாட்டோம். நம்ம சர்ச்சில் இருக்க முடியல பாஸ்டா, பயங்கர புழுக்கும் வேர்வை, நான் வரல அடுத்த வாரம். நான் இவங்க என்ன பாடுவாங்க? ரத்தமே சிந்தி. வேர்வை சிந்தினாலே டென்ஷன் வந்துடுது நமக்கு. அதெல்லாம் நமக்கு என்ன தெரியுமா? யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது. யாரும் என்ன ஒன்றும் சொல்லிட்டாங்கன்னா நான் வரமாட்டேன், நான் வரமாட்டேன். யாரும் என்ன ஒன்றும் சொல்லக்கூடாது, செய்யவும் கூடாது, பேசவும் கூடாது. ஆமென். அப்படின்னா அதற்கு ஒரே ஒரு இடம் தான் உண்டு. அதற்கு ஒரே ஒரு இடம். இங்கிருந்து அந்த இடத்திற்கு ரிக்ஷா போகுது, பஸ்ஸும் போகுது, பைக்கும் போகுது. அந்த இடத்திற்கு சமீபத்திலிருந்து சிலர் ஆராதனைக்கு வந்திருக்கிறாங்க. அப்படின்னா சிலர் என்ன தெரியுமா? யாரும் என்ன ஒன்றுமே. இங்கே வந்து இன்னைக்கு காலமே ஒருவேளை யோசேப்பு நிற்கிறாருன்னு நினைப்போம். நல்லா நினைவில் கொண்டு வாங்க. யோசேப்பே வந்து இங்கே நிற்கிறார். இப்போ அந்த யோசேப்பு முன்னால் நிற்கிறார். இங்கே பாருங்க, இங்கே யோசேப்பு நிற்கிறார். எனக்கு ரொம்ப ஆசை, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுன்னா வேதத்துல இந்த பரிசுத்தவான்களில் யாரையாவது பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிடைச்சுன்னா யோசேப்பை பார்க்கணுன்னு தான் நான் சொல்லுவேன்ப்பா. உண்மைக்கா என்ன என்ன சொல்ல. சரி, யோசேப்பு தான் இப்போ இங்கே நிற்கிறான்னு நினச்சிருங்க. இப்போ அந்த யோசேப்புக்கு முன்னால் நீங்களும் நானும் உட்கார்ந்துருக்கிறோம். இப்போ நம்ம பாடுவோம். எப்படி? எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா. கொஞ்சம் யோசிச்சு பாடணும். யோசேப்பு யாரு? புரியுதா? யாரும் ஒன்றும் சொல்லக்கூடாது. என்ன என்ன அப்படி பார்த்துட்டு போறான், அப்படி என்ன பார்த்துட்டு போறான். பென்னி பாத்தியா? பென்னி என்ன ஃபன்னி ஆக்குறான். எனக்கு கண்ணி வைக்கிறான், எனக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிறான். யாரும் என்ன ஒன்றும் சொல்லிற கூடாது, டச் பண்ணிற கூடாது, பேசுற என்ன அடுத்த சண்டே பாட்டு வரும் சாட்சியில் அல்லது எதுலையாவது. எப்படி? என்ன வந்தா என்ன வந்துச்சு? யாருமே என்ன ஒன்றும். ஆனா இயேசுவின் பின்னே போக துணிந்தே, இயேசுவின் பின்னே போக துணிந்தே, பின்னோக்கேன் பின்னோக்கேன். அப்படின்னா பின்னால பார்க்கவே
பிசாசு என்ன கவர்ச்சியை கொண்டு வந்தாலும், என்ன இன்பங்களை கொண்டு வந்தாலும், என்ன ஆசைகளை கொண்டு வந்தாலும், என்ன சோதனைகளை கொண்டு வந்தாலும், என்ன போராட்டத்தை கொண்டு வந்தாலும் பின்னால பார்க்கவே அப்படின்னா பின்வாங்கவே மாட்டேன். ஆமென், ஆமென். ஒரு செகண்ட் ஆகாது, ஒரு நிமிஷம் ஆகாது. இன்றைக்குள்ள தேவனுடைய பிள்ளைகள் ஒரு செகண்ட், ஒரு நிமிஷம் கிடையாது. ஒரு சின்ன காரியத்தை நிமித்தம் கூட பின்வாங்கிறது, ஒரு சின்ன காரியத்தை கூட பின்னால பார்க்கிறது, ஒரு சின்ன காரியத்திற்காக கூட ஓடி போயிறது. நல்லா அறிந்து கொள்ளணும். அநேகருடைய மனநிலைமை எப்படி தெரியுமா? யாரும் என்ன ஒன்றும் சொல்லிடக்கூடாது, யாரும் என்ன ஒன்றும் பேசிடக்கூடாது, யாரும் என்ன இப்படி பார்த்திடக்கூடாது, யாரும் என்ன இப்படி பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் பண்ணாலே போதும், கொஞ்சம் சொன்னாலே போதும், அடுத்த வாரம் ஆளை காணும். என்னாச்சு உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாமையா இருக்கும் பாஸ்டர்? இப்போ ஆவியின் உச்சத்தில் இருக்காது, அப்போ நான் டவுன் ஆயிடுவேன். தெரியலம்மா ஐயா, தெரியல ஐயா. மாம்சம் 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 அவ்வளவு பயங்கரமாக இருக்குது. சின்ன விஷயங்களுக்காகும். அங்கே பாருங்க, அந்த வாலிபனுடைய வாழ்க்கையில் 17 வயதுலேருந்து 30-31 வயதிற்குள்ள நடக்கிற சம்பவம் தான் இந்த சம்பவம். எல்லாருக்கும் முன்பாக வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு வயதிலே, கம்பீரமாக இருக்கக்கூடிய ஒரு நாட்களிலே சிறைச்சாலைக்குள்ள போடப்படுகிறான், சிறைச்சாலைக்குள்ளே உட்கார்ந்து இருக்கிறான். இந்த வசனத்தை நல்லா கூர்ந்து கவனிச்சு எல்லாம் உங்களுக்கு தெரியும். யோசேப்பு சிறைச்சாலைக்குள்ள உட்கார்ந்து இருக்கிறான். அப்படி அவனுக்கு மேல இருந்து கீழே வரைக்கும் அவனுக்கு பேரு ஜெயில் கைதி. கைதின்னு பேர் வந்துட்டு, அவனுக்கு கைதின்னு பேர் வந்துட்டு. அவனுக்கு பேர் கூட எப்படிப்பட்ட பேர் பாருங்க. யோசேப்புன்னு சொல்றது இல்ல, கைதி நம்பர் 306 வா வெளியா, கைதி நம்பர் 307 வா வெளியா. ஹலோ, எந்த மட்டும் கீழாக்கப்பட்டிருக்கிறான். சும்மா போய் மேல எகிப்துல பெரிய சிங்காசனத்துல உட்காரல. அவன் ஆண்டவருக்காக உண்மையிலுமே சகித்தான் எல்லாவற்றையும். அவனுடைய வாழ்க்கையில தேவன் நியமித்த எல்லாவற்றையும், இது எனக்காக நியமிக்கப்பட்டது, இந்த பாதையில நான் போய்தான் ஆகணும், எனக்காக வந்த சோதனை இதை நான் கடந்துதான் ஆகணும், எனக்காக வந்த யுத்தம் இதை நான் செய்துதான் ஆகணும். பலர் இன்னும் ஒன்னையே தாண்டல. இவங்க 4 என்னைக்கு தாண்ட போறாங்களோ தெரியல. செங்கடலை தாண்டினாதான் எரிகோ கத்தமானாதான் அடுத்து ஒன்னு யோர்தான். யோசேப்பு ஜெயிலில் இருந்தாலும் ஆண்டுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்து பாருங்க. ஆண்டுடைய சித்தம் அவனுடைய வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருந்து, ஆண்டுடைய சித்தம் அவன் கூட நடந்துக்கிட்டே இருக்குது. என்னதான் நிலைமைகள் வந்தாலும் எனக்கு கவலை இல்லையா, ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், ஆண்டவர் என் கூட இருக்கிறார். ஒரு நாள் கட்டாயம் இந்த சூழ்நிலைமையிலிருந்து அவர் என்னை விடுதலையாக்குவார், அவர் என்னை வெளியில கொண்டு வருவார். நானும் ஒரு நாள் வாழ்ந்திருப்பேன், நானும் போக வேண்டிய நல்ல நிலைமையில ஒரு நாள் போவேன்னு சொல்லி அந்த சூழ்நிலைமையில பொறுமையோடு அமைதியோடு உட்கார்ந்திருந்தான். ஆமேன் சொல்லுங்க. எதுக்கு ஆமேன்? ஒரு கேள்வி கேட்கட்டா? ஒரு கேள்வி. யோசேப்பு ஜெயிலில் இருந்து தப்பிக்க ட்ரை பண்ணனானா இல்லையா? யோசிச்சு சொல்லணும். நான் பாயிண்ட்டையும் எங்கேருந்து கொண்டு வந்து கொடுத்துருவேன் பாரு. பண்ணினான் பென்னி. நான் பாயிண்ட் என்னன்னா பென்னி மாத்திட்டான் கதை. யோசேப்பு ஜெயில இருந்து தப்பிக்க எப்படியாவது இந்த ஜெயில இருந்து வெளியில வரணும் அப்படின்னு சொல்லி ஏதாவது செய்தானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா? எப்படி? என்ன வக்கீல படிச்சானா?
அவன் அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில வர ரொம்ப ஆசையா இருந்தான். ஆனா அவனுக்கு எந்த சூழ்நிலைமையும் ஹெல்ப் பண்ணல. அவன் சில மனிதர்களிடத்துலலாம் சிபாரிசு மாதிரி சொல்லியிருந்தான், என்ன கொஞ்சம் ஹெல்ப், கொஞ்சம் கொஞ்சம். ஆனா அவனுக்கு எதுவுமே அமையல அந்த சூழ்நிலையிலிருந்து வெளியில போக. ஏன்னா எது வரைக்கும், எந்த திங்கட்கிழமை வரைக்கும், எந்த வாரம் வரைக்கும் தேவன் இந்த சூழ்நிலையில இருக்க திட்டம் வைத்திருந்தாரோ அந்த நாள் வரைக்கும் அது இருந்துதான் ஆகணும். என்ன சூழ்நிலையில ஆண்டவர் உங்களையும் என்னையும் நடத்துகிறாரோ, கொண்டு போகிறாரோ, வைத்திருக்கிறாரோ, என்ன சிறையின் அனுபவமா இருக்கட்டுமே, ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஒரு நாள் கட்டாயம் அதுல இருந்து வெளியில கொண்டு வருவார். யோசேப்புக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு. ஏன்னா ஆண்டவர் கூட இருக்கிறதுனால ஒரு நாள் கட்டாயம் நான் இதுல இருந்து வெளியில வருவேன். ஏன்னா தேவனுடைய பிள்ளைகளுக்கு பிரச்சனையானது பெர்மனன்ட் ஆனது கிடையாது, எல்லாமே டெம்பரவரி தான். நம்ம மான்கூர் பகுதியில் பிள்ளைகள் ஊழியம் பார்க்குறாங்க. கடந்த 2 வாரமாக பயங்கரமான ஒரு போராட்டம் நம்ம மான்கூர் ஊழியத்தில். எனக்கு தெரியாது, என்கிட்ட ஒன்றுமே சொல்லலை அதிகமாக. இவங்க நேற்று தான் என் காதுக்கு செய்தி வந்தது. ஸோ அந்த பெண்மணியும் நம்முடைய ஆலயத்திற்கு வந்தவா தான், ஜெபத்திற்கு. நம்ம ஜெய்சி கூட கோவப்பட்டு ஒரு நாள் போனாங்களே, அந்த பெண்மணி தான். அது பயங்கரமான கலவரத்தை அங்கே உண்டாக்கிட்டு எல்லாம் நம்ம பிள்ளைகளெல்லாம் பார்த்து அசிங்கமாக கெட்ட வார்த்தை என்னெல்லாம் சொல்ல முடியுமோ ஏகப்பட்ட வார்த்தைகளை பேசி ஒரு பெரிய கலகத்தை உண்டாக்கி இருக்கு. நான் இப்போ மான்கூர்லேருந்து எல்லாரையும் கூட்டிகிட்டு வருவேன், இவங்களை கூட்டிகிட்டு வருவேன், அவங்கள கூட்டிகிட்டு வருவேன், உங்கள் செம்பூர் சர்ச்சுக்கு முன்னால் கொண்டு வருவேன், அப்படி இப்படின்னு 2 வாரமாக பயங்கரமான போராட்டம் நடந்துட்டுருக்கு. எல்லாம் சிலர்லாம் பயந்து கலங்கிட்டாங்க, அந்த அளவுக்கு சூழ்நிலைமாங்க. அதுபோக இப்போ நேற்று நம்ம பிள்ளைகள் சொன்னாங்க, லல்லுவாயில் ஊழியத்திற்கு போகிறவங்க போகலை. ஏன்னு கேட்டால் அங்கேயும் இதே போல் ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்து அங்கேருந்து ஃபோன் கால்லாம் வந்து மிரட்டுறாங்க, பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. யார் அது, அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்னு 2 பக்கமும் பயங்கரமான ஒரு சூழ்நிலை உண்டாயிருக்குது. அப்போ நேற்று வீட்டில் உட்கார்ந்து யோசித்தேன், ஆண்டவரே மான்கூரை நாங்கள் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணவே இல்லை, ஏதோ மான்கூர் ஊழியம் அப்படின்னு தான் வச்சுருந்தோம். அங்கே இவ்வளோ பெரிய கலவரம் நேற்று உண்டாயிருக்க 2 வாரம். ஆண்டவரே ரொம்ப வருத்தமாக இருந்து அப்போ உட்கார்ந்து யோசிக்கும் போது நினச்சேன், மான்கூரில் அப்போ ஏதோ ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். இல்லைன்னா பிசாசு இவ்வளோக்குள்ளே வாயை திறக்காது. பிசாசு எங்கே வாயை திறக்கும், அங்கே ஏதோ பெரிய காரியம் ஆண்டவர் வைத்திருப்பார். ஸோ லல்லுபாய் ரொம்ப சைலண்டான ஏரியா, தொந்தரவே இல்லாத ஏரியா அப்படிங்கலாம். அங்கேருந்து மிரட்டுதல் ஃபோன் வந்துட்டு இருக்குது. அதில் நம்பர் யார் நம்பர் இல்லை, அது இப்போ உள்ள ஆட்கள் நம்பர் இல்லை, பழைய ஆட்கள் நம்பர், சிஸ்டர் நம்பர் உண்டு. அது போக கடைசியில் எங்கள் மேலே இருக்கிற அண்ணாச்சி நம்பர் உண்டு. ஸோ சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க, அவுட் ஆஃப் கவரேஜ் ஏரியா அப்படின்னு வந்திருக்கு. அடுத்தது மேலே இருக்கிற அண்ணாச்சிக்கு ஃபோன் பே இருக்குது, அவரை போட்டு மிரட்டி எடுத்து ஸோ நான் உட்கார்ந்து திங்க் பண்ண, லல்லுவாயிலையும் இப்படி கலக உண்டாகி, மான்கூர்லையும் இப்படி உண்டாக்கி பயங்கரமான லல்லுவாய்க்கு நம்ம பிள்ளைகள் போகவே தயாரில்லை, இப்போ வேண்டாம் அப்படின்ட்டாங்க. அந்த அளவுக்கு நிலைமை பாருங்க. அப்போ எந்த அளவுக்கு ஒரு பாதிப்பு உண்டாயிருக்குது. ஸோ லல்லுவாயில் இப்படி, மான்கூரில் இப்படி, அப்போ லோக்கண்டேமாரில் அதற்கு மேலே வந்துச்சு. இன்னைக்கு ஆண்டுடைய தயவுனால நல்லா ஊழியம் ஆகுதாங்க. அந்த அங்கே தான் வந்துச்சு. இருக்கவள ஆமாம், அவங்க செல்வேக்கா அங்கே ஊழியம் பார்க்கும்போது அன்றைக்கி சரத் போயிருந்தாங்க. அப்படி தானே, நீங்கள் தானே, உங்களை தானே திட்டினாங்க. அன்றைக்கும் பயங்கரமான ஒரு கலவரம் அங்கே உண்டாயிடுச்சு. ஆட்கள்லாம் கூடி, இப்போ வண்டி வரோம், உங்களை தூக்கி உள்ளே கொண்டு போவோம், அப்படி இப்படின்னு கூட்டம் கூடி என்னெல்லாம் கத்திக்கிட்டு இருந்தாங்க பயங்கரமாக. ஸோ அங்கே உண்டானது. ஆனால் ஆண்டுடைய தயவுனால் அதெல்லாம் மாறிட்டு ஆண்டவர் மாற்றிட்டார். இன்றைக்கி நல்லா ஊழியம் அங்கே தான் ஆகிட்டு இருக்குது. செகண்ட் மான்கூரில், லல்லுபாயில் மாஹூல் என்னன்னே தெரியாது. அது குளிரும் அல்ல, அனலும்.
அதில் ஏசப்பா தயவுனால தொந்தரவு இல்லைன்னு நினைக்கிறேன். திடீர்னு அடுத்த வாரம் வந்துடக்கூடாது. அப்புறம் அது ஒரு புது சாட்சி ஆயிரும் பாருங்க. ஸோ என்ன அப்படின்னா, தேவன் நமக்கு நியமித்தது அல்லது நமக்கு ஆகிற இந்த காரியங்கள்ல நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். நம்ம மாம்சத்தில் யுத்தம் பண்ண முடியாது, யுத்தம் பண்ணவும் கூடாது. தேவன் நியமித்த பாதையில் நியமித்த ஓட்டத்தில் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஜெயிலில் கொண்டு யோசேப்பை வச்சாச்சு. அந்த சூழ்நிலைமையிலையும் வசனம் சொல்லுது கர்த்தர் அவனோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையில் அவன் என்ன வந்தாலும் எல்லாவற்றையும் சகிச்சு 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 இருக்கிறான். அந்த ஜெயிலில் எத்தனை விதத்தில் அவன் பாதிக்கப்பட்டிருப்பான் நமக்கு தெரியாது. நம்ம சபையில் ஒரு நல்ல விசுவாசி தம்பி இருந்தான். எப்பவும் ஆள் உற்சாகமும் கம்பீரமா இருப்பான். என்ன சொன்னாலும் சீக்கிரம் கேட்கவும் மாட்டான். எப்பவும் கை கால் இப்படி வந்துகிட்டே இருக்கும் அவனுக்கு. விறு 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 விறுன்னு கை காலை இப்படி தான் பண்ணிட்டு இருப்பான் எப்போ பார்த்தாலும். கடைசியில் ஒரு நாள் ஒரு இடத்துல கலவரம் நடக்கும்போது இவனும் கையை தூக்கிட்டு இப்படி இப்படி பண்ணான். போலீஸ்க்கு அவன் தான் கிடைச்சாப்புல. தூக்கி கொண்டு போயிட்டாங்க, உள்ள ஜெயிலில் போட்டாங்க. நம்ம மும்பையில் உள்ள ஜெயில், அது என்ன ஜெயில்? பாய்கலா பக்கத்தில் இருக்க அந்த ஜெயில் தான். ஜெயிலில் போட்டாங்க. நான் பார்க்க போயிருந்தேன், ஆனால் பார்க்க முடியலை என்னால் அன்னைக்கு. ஆனால் கடைசியில் ஆண்டுடைய தயவுனால கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் எப்படியும் ஒரு மாதம் அக்கம் பக்கத்தில் இருந்தா உள்ள. அதுக்கு பிறகு வந்த பிறகு அவன்கிட்ட கேட்ட விஷயம் ரொம்ப ஆச்சரியப்பட வைத்தது. அதுக்கு பிறகு அந்த மனுஷன் அப்படியே சைலண்ட் ஆயிட்டான். என்னன்னு கேட்டேன், ஜெயிலில் படுக்கிறதற்கு கூட வசதி இல்லை பாஸ்டர், அவ்வளோ நெருக்கமாக இருக்குது, எல்லாம் நெருங்கி தான் படுக்கிறோம், கொசுக்கடி தாங்க முடியாது, பாத்ரூம்லாம் சகிக்க முடியாது, அங்கே இருக்கிற நிலைமையில செத்தே பெறுவான் மனுஷன், அப்படி நிலைமைகள் சகிக்க முடியாது அப்படிங்கிற. யோசேப்பு இருந்த அந்த நிலைமை எப்படிப்பட்ட நிலைமையாக இருந்திருக்கும்னு ஆண்டவர் அறிவார். ஆனால் என்ன நிலைமைகள் வந்தாலும், கொசு கடிச்சாலும் சரி, மூட்டை பூச்சி கடிச்சாலும், காக்ரோச் வந்தாலும், எலி வந்தாலும், என்ன சூழ்நிலைமையாக இருக்கட்டுமே, தேவன் என்னோடு இருக்கிறார், என்ன நடத்துறாரு, அதில் நான் சந்தோஷமா போவேயா, நான் விலக மாட்டேன். ஆண்டவர் அனுமதிக்கிற எந்த காரியமா இருக்கட்டுமே, ஆண்டவர் கொண்டு போகிற பாதை எப்படிப்பட்ட பாதையா இருக்கட்டுமே, தாவீது சொல்கிறார், அவர் என்னை மரண இருளின் பள்ளத்தாக்கிலே கொண்டு போனாலும் நான் நடந்தாலும், அப்படின்னா தாவீதுக்கு புரியுது, ஆண்டவர் என்னை கொண்டு போகிற பாதை மரணமும் இருளும் நிறைந்த பாதை. அந்த பாதையில நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட மாட்டேன், ஏன்னா ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவருடைய கோலும் தடியும் என்னை தேற்றும், அவருடைய வார்த்தை என்னை தேற்றும். சோ ஆண்டவர் தாவீதிற்கு நியமித்த பாதை தாவீதுக்கு புரிந்து விட்டது. எந்த பாதையில தான் நான் நடக்கணும்? மரணமும் இருளும் நிறைந்த பாதை தான். தைரியமா அதற்குள்ள போவேன், பயப்பட மாட்டேன். அதே போல தான் தாவீது சொன்னார், மரணத்திற்கும் எனக்கும் ஒரு அடி தூரம் தான். மரணத்திற்கும் எனக்கும் எவ்வளவு தூரம்? ஒவ்வொரு நேரமும் தாவீதை கொல்வதற்காக எத்தனை அம்புகள் அவனை நோக்கி வந்தது, எத்தனை ஈட்டிகள் வந்தது, எத்தனை மனிதனுடைய வார்த்தைகள் வந்தது, என்னெல்லாம் வந்தது. ஆனா தாவீது பின்வாங்கல, இடரல, விலகல. தேவன் நியமித்த பாதை இதுவே, இதுல நான் போகிறேன்னு போனார். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு சொன்னா, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே. உம்முடைய சித்தம், நான் இதை அனுபவிக்கணும், நான் இதை சகிக்கணும், நான் இதை தூக்கணும், நான் இந்த அடிபட. ஓகே அப்பா, முடிஞ்சா இதை நீக்குங்க, ஆனா உம்முடைய சித்தம்னா நீக்காதீங்க, என்ன அப்படியே நடத்துங்க ஆண்டவர். ஆண்டவர் கொண்டு போகிற பாதை சில நேரம் இப்படிப்பட்ட அனுபவம் கூட நமக்கு இருக்கலாம்.
ஆண்டவர் நடத்துகிற பாதை சில நேரம் வெறுமையான, யாருமே இல்லாத, தனிமையான, புரிந்து கொள்ள முடியாத, யாராலும் அறிந்து கொள்ள முடியாத, வேதனை நிறைந்த, வலிகள் நிறைந்த, கண்ணீர் நிறைந்த, துக்கம் நிறைந்த பாதையாக கூட இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நடத்துகிறபடினால், ஆண்டவர் கூட இருக்கிறபடினால் நான் தைரியமாய் நீ அதுல முன்னால போவேன். போகணும், அதுல தைரியமா, பின்னால போக கூடாது. நீ யோசேப்பா இருந்தா நீ ஜெயிலுக்கு போய்தான் ஆகணும். நீ தானியேலா இருந்தா சிங்க கபிக்கு போய்தான் ஆகணும். நீ நோவாவாக இருந்தா பெரிய வெள்ளங்களை பார்க்கத்தான் வேண்டும். நீ அப்ரகாமா இருந்தால் எகிப்தினால சோதிக்கப்பட்டு தான் ஆக வேண்டும். தேவன் கொண்டு போகிற பாதை என்ன பாதை? தேவன் கொண்டு போகிற பாதை என்ன பாதை? அதை விட்டு ஓடாத, அதை விட்டு விலகாத, அதுல போயிட்டே இரு. ஒரு நாள் வெளிச்சம் உதிக்கும், உன் சுகவாழ்வு துளிர்க்கும். ஆண்டவர் உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் உன் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவாரையா. கட்டாயம் ஆண்டவர் செய்வார், கட்டாயம் ஆண்டவர் செய்வார். உன் நீதியை வெளிச்சத்தை போல உன் நியாயத்தை பட்ட பகலை போல விளங்க பண்ணுவார். உலகமே பார்க்கும், உலகமே காணும், இவனோடு கர்த்தர் இருக்கிறார். இவன் நீதியானவன், இவன் உண்மையானவன், இவன் பொய்யானவன் கிடையாது. ஆண்டவர் யோசேப்புக்கு நியமித்து வைத்திருந்த பாதை கொஞ்சம் கஷ்டம். இந்த பிக்சர்ல அப்படியே பாருங்க, ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறார். யோசேப்புக்கு இது எகிப்து ஜெயிலு. எங்குள்ள ஜெயிலு சொல்லுங்க பின்னால. இது இந்தியாவில் உள்ள ஜெயில் கிடையாது. உங்களுக்கு தெரியுமா இந்தியாவில் உள்ள ஜெயில் பரவாயில்லன்னு? வெளிநாட்டு ஜெயிலெல்லாம் பார்த்துருக்கீங்களா? நிறைய ஜெயிலாம் நம்மளால் வீடியோவில் கூட பார்க்க முடியாத அளவுக்கு. உண்மைக்கும் சொல்கிறேன், சில நாட்டு ஜெயில் நாங்கள் இந்த டிஸ்கவரியில் அடிக்கடி போட்டு இதை பார்ப்போம், ஒவ்வொரு தேசத்தில் உள்ள ஜெயில் எப்படிப்பட்டதுன்னு சொல்லி. சில நாட்டில் உள்ள ஜெயிலெலாம் பார்க்க சகிக்காது. ஐயோ, அதெல்லாம் நினைக்கும் போது, அது பார்க்கும்போதே இங்கே தாங்க முடியாது, அவ்வளோ வேதனையாக இருக்கும். யோசேப்பு இருந்த ஜெயில் எப்படிப்பட்ட ஜெயிலு தெரியுமா? எகிப்தில் உள்ள ஜெயிலு, இந்தியாவில் உள்ள ஜெயிலு கிடையாது. அப்போ எகிப்தில் உள்ள ஜெயில்னா அங்கே என்ன பாஷை தான் பேசியிருப்பாங்க? இது சொல்லுங்க, தமிழ்நாட்டில் குஜராத்தி பாஷை பேசுவாங்களா? ஏன் பேச மாட்டேங்கிறிய? என்ன நீங்கள் பேச மாட்டேங்க? சரி போங்க, நான் அடுத்த வாரம் ஒரிசா போக போகிறேன். நீங்கள் பேச மாட்டேங்கிறீ, அதனால நான் போயிடுவேன். எகிப்து தேசத்தில் யோசேப்பு இருக்கிறாரு, எகிப்து சிறைச்சாலையில் யோசேப்பு இருக்கிறாரு. எகிப்திய மொழி என்னன்னு யோசேப்புக்கு தெரியுமோ? யோசேப்பு வளர்ந்தது கானான்ல தன்னுடைய தகப்பன் யாக்கோபினுடைய வீட்டில். 17 வயது வரைக்கும் அங்கதான் இருந்தாரு. இப்ப 17 வயதுக்கு பின்பு சகோதரரால் விற்கப்பட்டு போகிறார். ஜெயில இருந்த யோசேப்புக்கு, எகிப்து ஜெயில இருந்த யோசேப்புக்கு எகிப்து பாஷை தெரிஞ்சிருக்குமா? என்ன ஜாஸ்பர், தமிழ் தெரியுமா? தெரியுமா? பிரேசில்ல கொண்டு விட்டு வந்துருமா? ஒவ்வொரு தேசத்திற்கும் ஒவ்வொரு பலவிதமான பாஷைகள் உண்டு. இப்ப இங்க இருக்கிற ஒருவேளை பாஷை கூட யோசேப்பு இன்னும் படிக்கல நினைச்சிடுங்க. அவன் இன்னும் படிக்கல, இன்னும் சரியா அவனுக்கு தெரியல, எகிப்து லாங்குவேஜ் இன்னும் சரியா அவன் கற்றுக்கொள்ளல. அப்ப அவன் வேதனை வழிகளை யார்கிட்ட பகிர்ந்து கொள்வான்? மல்காரா ரோட்டோ ஷாபாதுலா அந்தலாபா. வயிற்று வலிக்கும் போது, தலை வலிக்கும் போது, உள்ள அங்கலாய்க்கும் போது, குடும்ப ஞாபகம் வரும்போது, அப்பா ஞாபகம் வரும்போது, அம்மா ஞாபகம் வரும்போது, சகோதரர்கள் ஞாபகம் வரும்போது, தன்னுடைய தேசத்தின் ஞாபகம் வரும்போது யார்கிட்ட அவன் அழுவான்? யார்கிட்ட பகிர்ந்து கொள்வான்? யார்கிட்ட இருந்து அவனுக்கு ஆலோசனை கிடைக்கும்? சில நேரம் ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை விதமா இருக்கலாம்.
நம்ம திக்கச்ச நிலைமையில கிடக்கிறது போல இருக்கும். நம்ம கேட்க யாரும் இல்லை, விசாரிக்க யாரும் இல்லை, பார்க்க யாரும் இல்லை. அவனோடு உட்கார்ந்து ஜெயிலில் பேசுறதற்கும் ஆள் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆக்ஷனில் தான் யோசேப்பு ஒரு வேலை எல்லாம் செய்திருக்கலாம். ஏன்னா வசனமே அப்படிதான் சொல்லுது, அவன் செய்த அவன் எதை அதையெல்லாம் கர்த்தர். அவனுக்கு பாஷை தெரியாது, ஆக்ஷனில் தான் அவன் செய்கிறான். பாஷை தெரியாத போய் என்னதான் செய்ய முடியும்? இப்போ குஜராத்துக்கு போக போகிறோம்னு நினச்சிடுங்க. ஆண்டவர் சித்தமானா சீக்கிரம் ஏப்ரல் மாதம் நாங்கள் குஜராத் வழியே ராஜஸ்தான் போக போகிறோம். ஸோ குஜராத் வழியே தான் நாங்கள் போவோம். அப்போ நடுவில் குஜராத்தில் நாங்கள் நிற்க வேண்டியது இருக்கும், வண்டியை சைடில் பண்ணிவிட்டு காரில் தான் போகணும் அது. ஸோ இது நம்ம ஒரிசா போகிறது நெக்ஸ்ட்டு சண்டே போகிறோம். ஸோ அது ட்ரெயினில் போகிறோம், புக்கிங் பண்ணியிருக்கிறோம், தொந்தரவு இல்லை. ஸோ அதுக்கு ராஜஸ்தான் போகிறதுக்கு காரில் தான். ஏன்னா இங்கேருந்து பக்கம் 750 கிலோமீட்டர், ஒரு 10-12 மணி நேரத்தில் போயிடலாம். அதனால் இங்கேருந்து காரில் தான் போகிறோம். ஸோ தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவர் இயேசுவே, தேங்க்யூ லார்ட், நன்றி ஆண்டவர். போகிற பாதையில் திடீர்னு குஜராத்தில் நாங்கள் நிற்கலாம். இப்போ ஒரு வேளை ஜபஸ்டின்னு சொல்லலாம், பசிக்குது பயங்கரமாக பாஸ்டர், நம்ம ஏதாவது போய் சாப்பிடும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ இறங்கி நானும் அவனும் போகிறோம். குஜராத்தில் ஒரு கடைக்கு போகிறோம். இப்போ குஜராத்தில் கடை பேர் என்ன போட்டிருப்பான்? முக்கால்வாசி அச்சி முறுக்க தலைகீழ போட்டால் எப்படி இருக்கும்? அப்படியே எழுத்து தான் இருக்கும். அப்படி தானே இருக்கும், ஒன்றுமே புரியாது. அப்போ கடைக்காரங்கிட்ட போய் ஜபஸ்டின்னு பசிக்குது பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னா அவன் என்ன செய்வான்? புரியாதுல்ல. அப்போ இவன் என்ன செய்வான்? இவனுக்கு தாங்க முடியல பசினா இவன் என்ன செய்வான்? இவன் இப்படியே சொல்லிட்டு கிடக்கிறான், கடைக்காரன் மண்டை இப்படி பிடிச்சிட்டு இருக்கிறான், 2 பேர் நிலைமை இப்படி இருக்கு. அப்போ நான் பார்க்குறேன், ஈஸியாக புரியுதா இல்லையா? அவன் எதை செய்தானோ யாருக்காவது பரிந்து பேசுறான், ஜெயிலில் இருக்கும். இவன் தப்பு செய்யல, அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினான். நான் சொல்றது இது உண்மையாக கூட இருக்கலாம், என்னுடைய கற்பனை. ஒருவேளை அந்த லாங்குவேஜ் படிக்காமல் இருந்திருக்கலாம், நாட்களாக இருக்கும். எவ்வளோ பாடுபட்டிருப்பான், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான் தெரியுமா அந்த ஜெயிலில். அவனுக்கு என்ன ராஜ மரியாதையாக கிடச்சிருக்கும் ஜெயிலில்? ஜெயிலில் என்ன மரியாதை கிடச்சிருக்கும்? அவ்வளவு பாடுகள். ஆனால் ஸ்ட்ராங்காக இருந்தான். ஆண்டவர் என் கூட இருக்கிறதுனால ஒரு நாள் இதுலேருந்து எல்லாத்துலேருந்தும் நான் வெளியில் அப்போ அவனே வந்துடுவானா? நீங்களும் நானும் வர முடியாதோ? அவனுக்கு இல்லாத ஒன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன? ஐயாவை நீ பாடிட்டு வந்த. அவனுக்கு இல்லாத ஒன்று உங்களுக்கும் எனக்கும் இருக்கு. என்ன தெரியுமா? அவனுக்காக அன்னைக்கு பரிந்து பேச இயேசு இல்லை. இன்னைக்கு உங்களுக்காக எனக்கும் பரிந்து பேச இயேசு இருக்கிறார். அன்னைக்கு அவனுக்காக பரிந்து வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு விண்ணப்பம் பண்ண ஆவியானவர் இருந்தாரே எனக்கு தெரியல. ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு பேசுவதற்காக, ஜெபிக்கிறதற்காக இருக்கிறார். நமக்காக இயேசு இருக்கிறார், ஆவியானவர் இருக்கிறார். அது மாத்திரமா? ஒரு ஊழியக்காரனா இருக்கிறார், ஜெபப்பட்ட ஒரு பாஸ்டருடைய மகனும் இருக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் வைத்திருக்கிறார் நமக்காக. நம்ம அழுத உடனே, நம்ம வேதனைப்பட்ட உடனே, ஒரு ஃபோன் பண்ண உடனே பாஸ்டர் ஓடி வராரு. அல்லாதீங்கம்மா, ஒன்றுமே செய்யாது. ஆமாம், ஒன்றும் செய்யாது. உடனே நம்ம ஜெபம் பண்ணோம், நம்மளால் முடிஞ்ச என்ன விஷயம் செய்யணுமோ நம்மளால். ஆமாம், பாருங்க, அன்னைக்கு யோசேப்புக்கு அந்த சப்போர்ட் இல்லை, இன்னைக்கு நமக்கு நிறைய சப்போர்ட் இருக்கு. எதற்காக தெரியுமா? எந்த பாதையில தேவன் நம்மை நியமித்திருக்கிறாரோ, நடத்துகிறாரோ, அந்த பாதையில நம்ம இடறி விழாமல் முன்னேறி போகிறதற்காக. ஏன்னா அந்த பாதையில தான் நமக்கு தேவையானதெல்லாம் ஆண்டவர் வைத்திருக்கிறார்.
அந்த பாதையில தான் நமக்கு நடக்க வேண்டியதெல்லாம் நடக்கும். பாதை மாறி போயிட்டேன்னா ஒன்னும் நடக்காது. ஹலோ, உங்க இஷ்டத்துல பாதை மாறி போனேன்னா கிடைக்க வேண்டியது கிடைக்காது. குஜராத் ட்ரெயின்ல போனேன்னா தான் சூரத்ங்கிற ஸ்டேஷன் வரும். நீங்க தமிழ்நாடு வண்டியில ஏறிக்கிட்டு இன்னும் சூரத் வரலையே, இன்னும் சூரத் வரலையே, இன்னும் சூரத், அது வரவே வராது. ஏன்? ஏன்னா ஆண்டவர் எந்த பாதையில நம்மை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதே பாதையில ஓடணும். அதுல தான் நமக்கு தேவையானதை ஆண்டவர் நமக்கு தருவார், நமக்கு செய்வார். பாதையை மாற்றக்கூடாது. ஆமென். சிலருக்கு அவங்க அழைப்பே பெரிய ப்ராப்ளமா இருக்கு. என்ன தெரியுமா? ஒருத்தர் போட்டிருந்தார், கொஞ்ச நாளைக்கு முன்னால ஒருத்தர் போட்டிருந்தார். என்ன போர்டு போட்டிருந்தார் தெரியுமா? பாஸ்டர் அப்படின்னு போட்டிருந்தார். அவர் யாரு? மும்பையில் தான் இருக்கார். கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு நான் பார்த்தேன், அவர் அதை அழிச்சிட்டு ரெவரண்ட் அப்போஸ்தலர் அப்படின்னு போட்டார். என்ன போட்டார்? கொஞ்ச நாள் கழிச்ச பிறகு திரும்ப பார்த்தேன், அதையும் அழிச்சிட்டாரு. அடுத்தது இப்போ ப்ராஃபட்னு போட்டுக்கிறார். நான் சொல்றேன், அவர் கொஞ்ச நாள் எங்கேயாவது ஒரு மலை அடிவாரத்தில் உட்கார்ந்துட்டு நல்லா நிதானமா நான் யாரு அப்படின்னு ஆண்டவர்கிட்ட ஒரு தெளிவாக கேட்டுட்டு வந்து போடட்டும். இது இந்த சீசன் மாறின மாதிரி மாறக்கூடாது. ஜூன் மாதம் குளிருங்கிற மாதிரி அப்படி இல்லை. ஆண்டவர் நமக்குன்னு வைத்திருக்கிறது தான். அதில் தான் நம்ம போகணும், அதில் தான் நம்ம முன்னேறணும், அதில் தான் நம்ம வளரணும், அதில் தான் நம்ம இருக்கணும், அதில் தான் நமக்கு எல்லாமே உண்டு. அதை மாற்றக்கூடாது. ஸோ ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை இதுதான். நம்மை கொண்டு போகிற சபை, நம்மை வைத்திருக்கிற சபை, நம்மை வைத்திருக்கிற குடும்பம். நான் ஏன் இந்த குடும்பத்தில் பிறந்தனே தெரியலையா, நான் ஏன் இந்த வீட்டில் பிறந்தனே தெரியலையா. நீ இந்த வீட்டில் பிறக்கணுங்கிறது தான் பரலோகத்தின் திட்டம். வேற எந்த வீட்டில் பிறந்திருந்தேனாலும் வேண்டாம், நான் அதை சொல்ல விரும்பலை. நான் ஏன் இந்த வீட்டில், நான் ஏன் இந்த சபையில் இல்லை. தேவன் யாரை நியமித்து வைத்திருக்கிறாரோ அதை கொட்ட எழுத்துல எழுதி, இது இந்த குடும்பத்திற்கு தான், இது இந்த வீட்டிற்கு தான், இது இந்த சபைக்கு தான், இது இந்த வேலைக்கு தான். எனக்கே ஆண்டவர் இந்த வேலையை தந்திருக்கிறார், எனக்கே ஆண்டவர் இந்த வேலையை, இது பரலோக திட்டம், நீ இந்த வேலையை தான் பார்க்கணும். ஆமென். புரியலையா? ஆண்டவர் எந்த வழியில, எந்த பாதையில, எந்த வேலையில, எந்த குடும்பத்தில், எந்த சபையில எப்படி ஆண்டவர் நம்மை நடத்துகிறாரோ அதுலயே போகணும். ஏன்னா அதுல தான் நமக்கு விடுதலை இருக்கு, அதுல தான் நமக்கு ஜெயம் இருக்கு, அதுல தான் நமக்கு மீட்பு இருக்கு, அதுல தான் நமக்கு ஆண்டவர் திட்டம் பண்ணி வைத்திருக்கிற எதிர்காலம் இருக்கிறது. கைகளை தட்டி சந்தோஷமாய் ஹல்லேலூயா, thank you Lord. நன்றி ஆண்டவரே. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்பதாக உன் கண்கள் நேரே நோக்க கடவது. யோசேப்பு சிறையில் இருந்தார், ஆண்டுடைய நடத்துதலின்படி பொறுமையோடு இருந்தா. ஒரு நாள் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து, யோசேப்பை ஜெயிலில் இருந்து வெளியில் எடுங்க, யோசேப்பை ஜெயிலில் இருந்து வெளியில் எடுங்க, அவன் அனுபவிச்சது போதும், அவன் துக்க நாட்கள் முடிந்தது, இனி அவனுடைய சூரியன் அஸ்தமிக்காது, அவனுடைய சந்திரன் மறையாது, கர்த்தரே அவனுக்கு நித்திய வெளிச்சமா இருப்பார், அவருடைய துக்க நாட்கள் முடிந்தது. வெளியில கொண்டு வராங்க, ஜெயிலிருந்து வெளியில வந்தோடனே அதே எகிப்தை ஆளுகை செய்யக்கூடிய ஒரு பாக்கியத்தை, கிருபையை பரலோகம் அவனுக்கு கொடுக்கிறது. யாராலுமே நம்ப முடியல. எந்த ஆழத்துல கடந்தானோ அந்த உயரத்துல தேவன் அவனை கொண்டு போனா. நீங்களும் நானும் எந்த ஆழத்தில் போகிறோமோ அந்த உயரத்தில் தேவன் நம்மை கொண்டு போவார். எவ்வளவு உடைக்கப்படுகிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நம்மை உருவாக்குவார். எவ்வளவு அவமானப்படுத்தப்படுகிறோமோ அவ்வளவு ஆண்டவர் நம்மை புகழ்ச்சியாய் வைப்பார். எவ்வளவு தரித்திரத்தை பார்க்கிறோமோ, எவ்வளவு ஏழ்மையை பார்க்கிறோமோ அவ்வளவு வசதியாய் ஆண்டவர் வைப்பார். எவ்வளவு நெருக்கமாய் நெருக்கப்படுகிறோமோ அவ்வளவு விசாலத்தில் தேவன் நம்மை கொண்டு போவார். கைகளை தட்டி சந்தோஷமாய் Thank you Lord. எழுதி வச்சிடுங்க, அந்த வசனத்தை எழுதி வச்சிடுங்க. ஆண்டவர் உங்களை மறக்கலை,
ஆண்டவர் உங்களை கைவிடலை. இந்த 2024 இந்த பிப்ரவரி மாதத்தின் இந்த அற்புதமான ஞாயிறு ஆராதனையில் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு இடைபடுகிறார். நீங்க நெருக்கப்படுறீங்களா, உடைக்கப்படுகிறீர்களா, கீழாக்கப்படுகிறீர்களா, கவலைப்படாதீங்க. எந்த பாதையில் ஆண்டவர் நடத்துறாரோ போயிட்டே இருங்க. ஒரு நாள் உன்னுடைய சுகவாழ்வு விடியற்கால விழுப்பை போல துளிர்த்து எழும்பா. ஹல்லேலூயா. உன் நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகலை போலும் தேவன் விளங்க பண்ணுவா. எல்லாரும் எழும்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட்.